அவர்கள் போராட்ட களத்தில் இனி எத்தனை நாட்களுக்கு தொடர்ச்சியாக இருக்க போகிறார்கள். ஏனென்றால் அவர்களது டிமாண்ட் என்பது 3 தான். முதல் விஷயம், நீட் வினாத்தாள் கசிவுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு என்பதை காண வேண்டும், ஒன்று. இரண்டாவது, இந்த வழக்குகளில், இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு வழக்குகளை சந்தித்தவர்கள், அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவது, ராஜினாமா என்பது தர்மேந்திர பிரதான் செய்ய வேண்டும் என்பது. தற்பொழுது இந்த 3மே கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டது. ஏனென்றால் திங்கட்கிழமை புதிய சட்டம் மசோதாவாக கொண்டு வரப்பட இருக்கின்றது. ஏற்கனவே நேற்று நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது அந்த வழக்குகள் யார் யார் மேலெல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ அந்த வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்ற உறுதியை மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்தர் சிங் மற்றும் ஜே.பி. நட்டா கூறியிருக்கின்றார்கள். இழப்பீடு என்பதும் வழங்கப்படும் என்பதையும் நேற்றைய தினமே அவர்கள் உறுதியாக கூறியிருந்த சூழலில் தற்பொழுது இன்றைய மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் செய்தியாக தர்மேந்தர் பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். இதனுடன் கர்பான்குச்சி ஜனதா கட்சியினரது அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறி இருக்கிறது. ஆனாலும் அவர் என்ன செய்ய போகிறார்கள், குறிப்பாக பிப்கே அவர்கள் என்ன செய்ய போகிறார், மேற்கொண்டு இந்த போராட்டம் தொடரப் போகிறதா அல்லது இன்று இரவே அது முடிவுக்கு வரப்போகிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஒரு 10-12 வருடங்களில் மத்திய அமைச்சரவையிலிருந்து இப்படியான ஒரு சிக்கலில் சிக்கி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அதன் மூலமாக ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு ஒரு மத்திய அமைச்சர் என்றால் தர்மேந்தர் பிரதானாகத்தான் மாறி இருக்கின்றார். ஏற்கனவே எம்.ஜே. அக்பர் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் மீட்டு அந்த சர்ச்சையில் சிக்கி இருந்தார். அதனை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவரை பதவி விலக சொன்னதை அடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். சில அமைச்சர்கள் சரிவர வேலை செய்யாமல் இருந்தாலும் கூட அவர்களது டென்யூர் முடியும் வரை அவர்கள் காத்திருப்பார்கள். அதே போலதான் எம்பிக்களுக்கும், ராஜ்யசபா எம்பிக்கள், லோக்சபா எம்பிக்களுக்கும் இதே மாதிரியான ஒரு ஃபார்முலா என்பதுதான் கொடுக்கப்படும். ஆனால் இப்படி ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டு, ஒரு வினாத்தாள் ஏற்பட்டோ அல்லது அந்த துறை சார்ந்த ஒரு சுணக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக இவ்வளவு பெரிய போராட்டம் வெடித்து அதன் பிறகு இப்படியான ஒரு அமைச்சரவை பறிப்பு என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத ஒரு விஷயம். விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்த பொழுது கூட தொடர்ச்சியாக விவசாயத்துறை அமைச்சர் அப்படியே தான் இருந்தார். தற்போது ஒரு தேர்தல் நடந்து ஆட்சி மாற்றம் என்ற அந்த விஷயம் வரும் பொழுது அப்பொழுது அமைச்சரவை மாற்றத்தில் விவசாயத்துறை அமைச்சர் மாற்றப்பட்டிருந்தார். மற்றபடி பெரும்பாலும் மாற்றப்பட மாட்டார்கள். இலாக்காக்கள் மாற்றுவது என்பது சுழற்சி முறையில் நடைபெறும். ஆனால் ஒரு 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 அமைச்சர் சர்ச்சையில் சிக்கி தற்பொழுது இப்படியான ஒரு பதவி இழப்பது என்பது இதுதான் முதலாக நடந்திருக்கு. நேற்றைய தினம் கூட பிட்டு அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி, மத்திய ரயில்வே துறை இணையமைச்சராக இருந்தவர் ராஜினாமா செய்திருந்தார். ஆனால் அது காரணமே வேறு. அவரை பஞ்சாப் மாநில தேர்தலில் களமிறக்குவதற்கான ஒரு விஷயமாக, ஒரு இலக்காக வைத்துதான் அது நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ராஜினாமா என்பது முற்றிலும் வேறான ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு. ஏற்கனவே நமக்கு தெரியும், அமைச்சரவை மாற்றம் விரைவில் வரப்போகிறது என்று சொல்லி வந்தார்கள். ஒரு கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இணை அமைச்சரோ அல்லது தனி அதிகாரம் கொண்ட அமைச்சரோ கிடையாது. கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். யார் இந்த சவால் நிறைந்த இடத்திற்கு வரப்போகிறார்கள்? ஏற்கனவே செக்ரட்டரிகள் எல்லாம் மாற்றப்பட்ட பொழுது கூட அதற்கு எதிர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. கல்வித்துறை செயலாளராக, விவசாயத்துறை செயலாளராக இருந்தவர் மாற்றப்பட்ட பொழுது நிறைய சர்ச்சைகள் என்பது சில தினங்களுக்கு முன்பு கூட வெடித்திருந்தது. தற்பொழுது கேள்வி, இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு கல்வித்துறை அமைச்சகத்தை இனி யார் பொறுப்பாக ஏற்கப் போகிறார்கள்? நிச்சயமாக தற்போதைக்கு கூடுதல் பொறுப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே ரயில்வே துறை இணையமைச்சர் ராஜினாமா போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கின்றது. எனவே யாருக்கு இந்த புதிய பொறுப்பு வழங்கப்பட போகின்றது? அடுத்த வருடம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதுவும் மிக முக்கியமானதாக இருக்கும். ஆனால் யார் அந்த பொறுப்பிற்கு வரப்போகிறார்கள் என்பதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டினாக எழுந்திருக்கிறது. இன்னொன்று, இந்த முடிவு எடுக்கப்பட்டதற்கான காரணம், நீதிமன்றங்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். திங்கட்கிழமை மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரணை என்பது நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்த சூழலில் தற்பொழுது இந்த ராஜினாமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று அவர் சொல்லி இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு என்ன முடிவும் எடுக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகவில்லை. நேற்றைய தினம் கேபினெட் மீட்டிங் நடந்து அதுக்கான பிரீஃபிங் நடந்த பொழுது கூட
மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அது குறித்து எந்த ஒரு சிறு கமெண்ட்டையும் கூட கொடுக்காமல் இருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.